ஹலோ கைஸ், வெல்கம் டு ஐமு கிச்சன். ஹாஃப் அன் ஹவரில் 20 மினிட்ஸில் ஒரு சிக்கன் செய்யணுமா? கண்டிப்பாக இந்த சிக்கனை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் ரெசிபி சைடிஷ்க்கும், இது வந்து குழம்புக்கும். இது வந்து கோக்னட் சிக்கன் குழம்பு. இந்த குழம்பும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். ஆஃப்டர்நூன் நீங்கள் ரைஸோடு எடுத்துக்கிறீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். இந்த வீடியோ வந்து எக்ஸ்பெஷலி மேட் ஃபார் ஒர்க்கிங் உமன் தான். இப்போ வந்து நம்ம கனமான ஒரு பாத்திரம் வச்சுருக்கோம், குக்கரு. இப்போது இதில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடவே வந்து ஹோல் ஸ்பைசஸ், லவங்கம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி 4 வெங்காயத்தை நான் இதில் சேர்த்துருக்கேன். இதே வந்து ஒர்க்கிங் உமனுக்கான குழம்பு அப்படின்னா வந்து இது லாஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும் அதோட ஏன் நான் அப்படி சொல்கிறேன்ட்டு. இப்போ தேவையான அளவு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. இது வந்து வெங்காயம் ஒரு 75% நல்லா வதங்கி வரப்போ தான் நம்ம வந்து இதை போடணும். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுடணும். நம்ம கிரேவியில் செய்கிற அதே சிக்கன் தான் வந்து நம்ம சைடிஷாக எடுத்துக்கிறோம். இதுதான் அதோடைய சீக்ரெட்டு. எப்படின்னு சொல்லிட்டு அதில் எப்படி நம்ம சைடிஷ் செய்யணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தக்காளி வந்து நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். நான் ஒரு 2 தக்காளி தான் சேர்க்கணும் இந்த குழம்புக்கு. அதுக்கப்புறம் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இது வந்து கறி மசாலா. என்கிட்ட வந்து வீட்டிலே அரைச்ச கறி மசாலா இருக்குது. நான் வந்து இது 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம், சிக்கன் மசாலா, இல்லை எந்த கறி மசாலா வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த மசாலாலாம் நல்லா ஒன்று போல் வதங்கி உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அது வரைக்கும் வந்து நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இதை பாருங்கள், சூப்பராக வதக்கி விட்டாச்சு. நல்லா பச்சை வாசனைலாம் வந்து போயிடுச்சு. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் வந்து 1.5 கிலோ வந்து சிக்கன் எடுத்திருக்கேன். இதுக்கு சிக்கன் வந்து நம்ம முழுசாகவே போட்டுருணும். ஏன்னா சைடிஷுமே குழம்புமே வந்து ஒன்றா தான் நம்ம செய்ய போகிறோம். சைடிஷ்க்கு வந்து தனி மசாலா கிடையாது, அது வந்து கிரேவி மசாலா தான் செய்ய போகிறோம், பெப்பர் சிக்கன் மாதிரி. லாஸ்ட்டில் நான் வந்து அந்த சைடிஷ்க்கு ஒரு மசாலா அரைச்சி போடுவேன். அது உங்களுக்கு தெரியணுன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். இந்த குழம்புமே வந்து ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஒரு 2 விசில் போட்டு எடுத்தாலே போதும், சூப்பராக வதங்கி வந்துடும் தெரியுமா. இப்போ இதை வந்து நம்ம நல்லா கலரிக்கணும். நல்லா ஒன்று போல் எல்லா சைடுமே சிக்கனில் அந்த மசாலா எல்லாமே வந்து கோட் ஆகிற மாதிரி நல்லா கலரிக்கோங்க. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். இப்போது கீழே வந்து அடி பிடிக்கும், அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா திருப்பி திருப்பி இந்த மாதிரி வந்து பண்ணிகிட்டே போட்டுகிட்டே இருக்கணும். பாருங்கள், இதுலேயே வந்து சிக்கன் வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டாக டெண்டராக வந்துருச்சு. இப்போ தான் வந்து நம்ம வந்து மசாலா ஒன்று சேர்த்துக்கணும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்கும் இந்த குழம்பு. நீங்கள் இட்லி கூடலாம் வச்சு சாப்பிட்டீங்க, இல்லை கல் தோசை கூட சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போது இதில் வந்து நம்ம குழம்பு மிளகா பொடி இருக்கு இல்லையா, நம்ம வீட்டிலே அரைச்ச குழம்பு மிளகா பொடி, அதுதான் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து மசாலா அதிகமாகிடுச்சுல, இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி சேர்த்துக்கணும். இந்த டைமில் தான் நான் வந்து இந்த ஓரம்லாம் வந்து மசாலாவாக இருக்குது, அதெல்லாம் வந்து தண்ணி சேர்த்து நம்ம இது பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிட போகிறோம். இது வந்து நம்ம ஸ்டார்டிங்கே நல்லா வந்து குக் பண்ணிட்டோம், அதனால வந்து இப்போ நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டீம் வந்துருச்சா, ப்ரெஷர் வந்துருச்சான்னு செக் பண்ணிட்டு இப்போ வந்து விசில் போட்டுருங்க. இப்போ நம்ம பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு அந்த மசாலா ஒன்று அரைக்கணும்னு சொன்னால அது வந்து நம்ம இப்போ ரெடி பண்ணிக்க போகிறோம். அது வந்து நான் தாளிப்பு கரண்டி தான் யூஸ் பண்ணுறேன். சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம ட்ரையாக தான் ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம், எதுவுமே போடாமல். அதுக்கப்புறம் பெப்பர் வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் போட்டுட்டு நல்லா நம்ம வந்து வதக்கிக்கலாம். இது ரெண்டுமே வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா ஆறிட்டதுக்கப்புறம் தான் அரைக்கணும். இந்த ரெசிபி வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் இருக்கிறவங்க, பேச்சுலர்ஸாக இருக்கிறவங்க கூட வந்து ஈஸியாக ட்ரை பண்ணிடலாம். இப்போ இவ்வளோ நாள் நான் வந்து வீடியோ போடாமல் இருந்த ஒரு ரீசன் என்னென்னா, எனக்கு வந்து செமஸ்டர் போயிட்டு இருந்துச்சு. அதனால எனக்கு கண்டினியூவாக வீடியோ போட முடியல, எடுக்கவும் முடியல. இனிமேலேருந்து வந்து ரெகுலராக 11 o'clock வந்து நீங்கள் என் வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இப்போ வாங்க, ப்ரெஷர் போயிடுச்சு, நம்ம வந்து விசில் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். வா, அருமையாக இருக்குங்க. நல்லா கமன்ட்டு அப்படியே வீடே மணக்குது. இந்த ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கன்சிஸ்டன்சி வந்து இப்போது திக்காகலை, இன்னும் எனக்கு திக்காகணும். அதனால இப்போ நான்
வேறு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிட்டேன். இன்னொன்று வந்து இந்த கிரேவிக்கு தேவையான அளவு மட்டும் தான் நான் சிக்கன் இப்போ வச்சுருக்கேன். நம்மளுடைய சைடிஷ் இந்த பெப்பர் சிக்கன் செய்கிறதுக்கு வந்து நம்ம வந்து இன்னொரு ஒரு பாத்திரத்தில் எவ்வளோ சிக்கன் தேவையோ அது குழம்புலாம் இல்லாமல் நம்ம அப்படியே எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா, அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலா வந்து நல்லா ஒன்று போல் கோட் ஆகிற மாதிரி நம்ம எல்லாமே வந்து சூப்பராக வதக்கிக்கணும். நம்ம இதை வந்து இந்த மாதிரி வதக்கிக்கிட்டே இருக்கப்போ இதை வந்து கொஞ்ச நேரம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். ஏன்னா அடுப்பு வந்து சூடாகுது இல்லை, அந்த மாதிரி சூடாகிறப்ப என்ன ஆகும்னா அந்த பாத்திரத்துலேயே வந்து ஒட்டிக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்து லேசாக கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு இப்போ வந்து திருப்பி வந்து நல்லா கலரி விட்டுடலாம். கலரி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அருமையான நம்மளுடைய பெப்பர் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதுக்குன்னு பாருங்கள், நீங்கள் தனியாகலாம் மசாலா ரெடியே பண்ணல. நம்ம வந்து இந்த கிரேவியில் இருக்கிற அந்த மசாலாவை வச்சு இந்த சிக்கனையும் செஞ்சு முடிச்சிட்டோம் அருமையாக. இப்போது இந்த சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போது குழம்புல இருக்கிற சிக்கனு இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வருது. ஆனால் வந்து கன்சிஸ்டன்சி வந்து அந்த அளவு வந்து இல்லை. எனக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி பத்தலை. அதனால நான் என்ன பண்ணுறேன்னா தேங்காய் வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காவை வந்து சேர்த்துக்கிறேன். நான் வந்து இதில் 1/4 மூடி அளவு தேங்காய் தான் வந்து அரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு அந்த தேங்காய் கழுவுன அந்த தண்ணியே வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். மிக்ஸி கழுவுன தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலரி விட்டுருங்க. இந்த வந்து தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அவ்வளோ நேரம் கொதிக்க விடக்கூடாது. உடனே வந்து என்ன பண்ணிடணும்னா கொத்தமல்லி இலையை வந்து கட் பண்ணி இதில் போட்டுட்டு அவ்வளோதான், இது வந்து சாப்பிட ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.